கோலிவுட்டே இப்போ ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. காரணம் ரெண்டு விஷயம். ஒன்னு, ஜிவி பிரகாஷோட டிவோர்ஸ். இதை பத்தி பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க காரணம் அவங்க காரணம்னு போற போக்குல தனுஷ் தான் காரணம்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஜிவி பிரகாஷ் இப்போ ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஒருத்தவங்களோட கற்பனை இன்னொருத்தரோட வாழ்க்கையை பாதிக்கும்னு அதுல வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், ரீசெண்டாக சுஜிதா கொடுத்த இன்டர்வியூ. இவங்க பேசிக்காக ஒரு ஆர்ஜே, அப்புறம் சிங்கர், கடைசியாக பிக் பாஸில் கூட வந்தாங்க. இவங்க ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் தனுஷும் இவங்க முன்னாள் கணவரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதான் இவங்க டிவோர்ஸ் வாங்கினதுக்கான காரணம்ங்கிற அளவுக்கும் தனுஷ் ஒரு கேன்ற அளவுக்கும் பேசியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சுஜி லீக்ஸுங்கிற பேரில் பல பிரபலங்களோட அடல்ட்ஸ் ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் போட்டு அன்னைக்கே கோலிவுட்டை கொளுத்தி விட்டாங்க. இன்னைக்கு திரும்ப அதை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கொடுத்த இன்டர்வியூவில் அந்த சுஜி லீக்ஸுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை அதில் பேசியிருக்காங்க. இன்னும் பல இன்டர்வியூஸும் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சங்கம் கட்டிடம் கட்ட நிதி திரட்டுற முயற்சிலாம் வேகமாக போயிட்டுருக்கு. அதை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வேற ஒருத்தர் சபதம் போட்டிருக்காங்க. இப்போ அதுக்காக பேங்க்ல லோன் வாங்க டாப்ல இருக்க நடிகர்கள் கிட்ட தலா 1 கோடி வாங்கி அதில் வர வட்டியை வச்சு அந்த லோனை கட்ட பிளான் பண்ணுறாங்க. அந்த வகையில் கமல்ஹாசன், உதயநிதி, தளபதி விஜய், நெப்போலியனை தொடர்ந்து இப்போ தனுஷும் 1 கோடி கொடுத்துருக்காரு. அஜித், ரஜினியெல்லாம் இன்னும் கொடுக்கல. யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுஷ் நடிப்பில் அடுத்து வர படம் தான் ராயன். ஜூன் 13 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதோட ஆடியோ லான்ச் இந்த மந்த் எண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல நேரு ஸ்டேடியம்ல நடக்குமா. தன்னோட 50வது படத்தை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. இதோட ஆடியோ லான்ச்சும் பிரம்மாண்டமா இருக்கும். பல செலிபிரிட்டிஸ்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சூர்யா இப்போ வரிசையா கங்குவா, ஹிந்தி படம் கர்ணன், கார்த்திக் சுப்ராஜ் படம் ஒன்றுன்னு கையில் வச்சுருந்தாலும் வாடிவாசலுக்கு தான் அவரோட ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. இப்போது அதோட அப்டேட் கிடச்சிருக்கு. கரண்ட்டாக விடுதலை 2 ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு செப்டம்பரில் வாடிவாசல் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். 2 வருஷம் இதோட ஷூட் போகும்னு சொல்லப்படுது. ஸோ இது 2 பார்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியன் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இது இருக்கும். நெக்ஸ்ட்டு, விஜயகாந்த் சார் பையன் சண்முக பாண்டியன் கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்க படம் தான் படைத்தலைவன். இதோட ஒரு ஷெட்யூல் ஷூட் தான் இன்னும் பாக்கி இருக்குது. அது ராகவா லாரன்ஸ் காம்பினேஷனில். இந்த படம் முடிஞ்ச அப்புறம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் மாதிரியான படங்கள் பண்ண பொன்ராம் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாராம். இது ஒரு ரூரல் ஆக்ஷன் காமெடியாக ரெடியாக போகுது. கவினோட ஸ்டார் படம் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இவர் இப்போ 2 படம் கையில் வச்சிருக்காரு. ஒன்று, நெல்சன் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் அசிஸ்டன்ட் சிவபாலன் டைரக்ட் பண்ணுற பிளடி பெக்கர். இதுக்கு டாடா படத்துக்கு மியூசிக் போட்ட ஜென் மார்ட்டின் தான் மியூசிக் பண்ணுறாரு. இன்னும் ஒன்று, டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் டைரக்ட் பண்ணுற படம். இது ரெண்டுமே ஒரு புது அட்டம்ப்டாக டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்குமா. 2 படத்துக்குமே ஹீரோயின்ஸே கிடையாதா. முழுக்க முழுக்க கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக தான் இது இருக்குமா.